ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது, ஜோதிட சாஸ்திரத்தின் படி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி கணிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம மேசராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலபுருஷனுக்கு இது முதல் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி, நட்சத்திரம், ஜாதகம் போன்றவைகள் தான். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதிடுவாங்க. மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் முதன்மையான ராசி தான் மேசராசி. மேலும் மேசராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பலர் இயங்குவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையை ரசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குங்க. பொதுவாகவே 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கி இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கும். அதே போல் மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பு குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மேசராசிக்காரங்கிட்ட நட்பு கொண்டீங்க அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கும், ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசிக்காரர்களுக்கு பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிகமாக கவனமோடு இருப்பாங்க. மற்றவர்கள் மேசராசினரை விரும்புவதற்கான சில காரணங்களையும் நம்ம இங்கே பார்க்கலாங்க. மேசராசிக்காரங்க ரொம்ப குறும்புத்தனமானவங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க. குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டிருப்பாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டவங்க தான். சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையான விஷயமா மாற்றுவதில் திறன் பெற்றவர்களாக தான் இவங்க காணப்படுவாங்க. மேசராசியினர் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்க அனைவருமே கவலை மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோடு தைரியமாக போராடி அதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது பொறுமையாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிலருக்கு பணி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதி வரக்கூடும். வார பிற்பகுதிக்கு மேலே எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது. இப்போதைக்கு என்ன தொழிலை பார்க்குறீங்களோ அதையே தொடர்ச்சியாக பாருங்கள். சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்க. அதிகாரிகள் அவ்வப்பொழுது கண்டிப்பு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கணும். மேலும் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல தான் உங்களுக்கு இருக்கும். லாபமும் வழக்கம் போல தான் கிடைக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புகுந்த வீட்டோருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரும்னு பார்த்தீங்கன்னா, மனதிடம் அதிகரிக்கும். பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே அந்த விஷயங்களில் சுப செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பாதிபதி சுக்கிரன் சப்தம ராசியில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை அவர் தருவாருன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். வீண் பேச்சுகளை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். பிள்ளைங்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் வழக்கத்தை போலவே இருக்கும். வியாபார தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத கண்காணிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. மேலும் பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகமாக யோசித்து மனத்தை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றி அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். குடும்ப ஒற்றுமை ஓரளவுக்கு சீராக இருக்கும். உற்றார் உறவினர்களின் வருகை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவு வரும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. இன்னும் சிலருக்கு அசையா சொத்துக்களால் வரவேண்டிய வாகனங்களும் வீண் செலவுகளும் சந்திக்க நேரிடும். பண வரவுக்கு தேவைப்படுகின்ற உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மேலும் கொடுக்கல் வாங்குதல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சமமான நிலையிலே இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று சிறப்பான லாபத்தை பெற முடியும். என்றாலும் கூட போட்டி பொறாமைகளை சந்தித்தே ஆக வேண்டும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுக்குரிய நாள், அதாவது உங்கள் ராசி அதிபதிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து உங்கள் ராசி அதிபதிக்கு உகந்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எல்லா நன்மைகளும் அவர் பெற்றுக் கொடுப்பார். மேலும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழிலை பற்றி பேசினாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் வேலையில் அவசரப்பட வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் பிஸியாகவே காணப்படுவீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் பெறப்போகுது. அவர்களின் கடின உழைப்பு வெற்றி பெறும். ஆனாலுமே மாதத்தின் முதல் பாதி அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. கேது பகவான் மாதம் முழுவதுமே 5வது வீட்டில் அமர்வதால் படிப்பில் சில சிக்கல்கள் வரக்கூடும். அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே உங்கள் வருமானம் அதற்கேற்றாற் போல இருக்கும். இதனால் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. குரு பகவான் மாத தொடக்கத்தில் 4வது வீட்டில் உச்ச ராசியான கடக ராசியில் இருப்பார். ஆனால் 4ஆம் தேதி வக்கர நிலையில் மிதுன ராசியில் 3வது வீட்டிற்கு செல்லும் போது உங்களுக்கு நிறைய விதமான மேன்மைகளையும் மாற்றத்தையும் கொடுப்பார். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நாம் நம்மளுடைய சேனலை பார்த்துருப்போம். இந்த சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.